அனைவருக்கும் வணக்கம். மேசராசனையர்களுக்கு மகாலயபட்சம் இந்த 2025ஆம் ஆண்டு எப்போது? இந்த பட்சம் என்று சொல்லக்கூடிய 15 நாட்கள் மேசராசனையர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட மேசராசனையர்களான நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த மகாலய பட்சத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்கள் மகாலய பட்சம் என குறிப்பிடப்படுகிறது. இவை முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டமாகும். மகாலய பட்சத்தின் சிறப்புகள் என்ன, இந்த காலகட்டத்தில் என்ன செய்தால் பித்ருதோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் மேசராசினியர்களான நீங்கள் இந்த மகாலய பட்சம் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டமாகும். பட்சம் என்றால் 15 நாட்கள் கொண்ட ஒரு கால அளவு, அதாவது பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்களை குறிப்பதாகும். பட்சம் என்ற சொல்லுக்கு கூட்டமாகும் வருதல் அல்லது ஒன்று சேர்ந்து வருதல் என்று பொருளும் உண்டு. அதாவது இந்த காலகட்டத்தில் தான் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம். மகாலய பட்சத்தின் 15 நாட்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் செய்து வழிபடுவதற்கும் முன்னோரின் பெயரால் தானம் செய்து வழிபடுவதற்கும் ஏற்ற சிறப்பான காலமாக நம்பப்படுகிறது. வழக்கமாக அமாவாசைகளில் நாம் யாருடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கிறோமோ அது அவர்களை மட்டுமே போய் சேரும். ஆனால் மகாலய பட்சத்தில் நாம் அளிக்கும் தர்ப்பணம் நம்முடைய முன்னோர்கள் அனைவரையும் சென்று சேரும் என சொல்லப்படுகிறது. அதேபோல் இந்த காலகட்டத்தில் அளிக்கப்படும் தானங்களை நம்முடைய முன்னோர்களை நேரடியாக வந்து ஏற்று நமக்கு ஆசை வழங்குவதாகும் ஐதீகம் உள்ளது. அதனால் தான் மகாலய பட்சம் மிகவும் முக்கியமான காலமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த 15 நாட்கள் நாம் செய்யும் வழிபாடுகளால் பித்ரு தோஷத்திலிருந்து மீண்டும் முன்னோர்களின் ஆசைகளை முழுமையாக பெற முடியும் என கூறப்படுகிறது. இந்த மகாலய பட்சம் என்பது புரட்டாசி மாத அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்களை குறிப்பதாகும். இந்நாட்களில் செய்யப்படும் முன்னோர் வழிபாடு குடும்பத்தில் ஏற்படும் துன்பங்கள், சுபகாரிய தடைகள், பொருளாதார இழப்புகள் ஆகியவற்றை போக்கி சுபிட்சத்தை உண்டாகும். மகாலய பட்சத்தில் மற்றும் தெரியாதவர்களுக்கும் இறந்து போன அனைத்து உயிர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை தொடங்கி இந்த மகாலய பட்சம் ஆரம்பமாகிறது. செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி வரை மகாலய அமாவாசை வருகிறது. ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைகளில் மகாலய அமாவாசை ஒன்று. அதோடு இந்த ஆண்டு மகாலய பட்சம் திங்கட்கிழமையில் துவங்குவதும் மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அமைவதும் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. திங்கட்கிழமை என்பது சந்திரனுக்குரிய நாள். சந்திரன் தாய் வழி உறவுக்கான கிரகமாகும். இதே போல் ஞாயிற்றுக்கிழமை அதிபதியான சூரியன் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகமாவார். அதனால் இந்த ஆண்டு மகாலய பட்சத்தில் விரதமிருந்து முன்னோர்களை வழிபடுவதும் முன்னோர்களுக்குரிய தர்ப்பணம் போன்றவற்றை கொடுப்பதும் மற்றும் தாய் மற்றும் தந்தை வழி முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள், தோஷங்கள் ஆகியவற்றை நீக்க உதவிகரமாக இருக்குங்க. மகாலய பட்ச காலத்தில் பசுமாட்டிற்கு அகத்திற்கீரை கொடுப்பது, நாய்கள், காகங்கள் ஆகியவற்றிற்கு உணவளிப்பது ஆகியவை நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. அது மட்டுமில்லாம ஏழைகளுக்கு, வயதில் முதியவர்களுக்கு உணவளித்து பராமரிப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது ஆகியவை மிக பெரிய புண்ணியத்தை சேர்க்குங்க. மகாலய பட்சத்தின் 15 நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம். ஒரு வருடத்தில் கொடுக்க வேண்டிய 96 தர்ப்பணங்களில் மகாலய பட்சத்தின் 15 நாட்கள் கொடுக்கும் தர்ப்பணம் அடங்குங்க. தை மற்றும் ஆடி மாத அமாவாசைகளை போல் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை அதற்கு முந்தைய 15 நாட்களும் முன்னோர்களுக்கு வீட்டில் தினமும் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தெய்வங்களை வழிபடுவது போலவே குறிப்பிட்ட காலத்தில் முன்னோர்கள் வழிபாடுகள், திதி, காரியம் போன்றவை செய்வதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. தேவர்கள் இரவு காலமான தட்சியானிய புண்ணிய காலத்தில் பூமியை காக்க பித்ருலோகத்திலிருந்து முன்னோர்கள் பூமிக்கு வந்து மனிதர்களை காப்பார்கள் என்பது ஐதீகம். ஆடி மாதம் துவங்கி மார்கழி மாதம் முடியும்
இருக்கும் இந்த காலத்தில் புரட்டாசி அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்கள் மகாலயபட்சம் என்ற பித்ரு காரியம் செய்ய ஏற்ற நாளாகும். புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தொடங்கி அமாவாசை வரை நீடிக்கும் இந்த காலகட்டத்தில் நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து நம்முடன் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஆங்கில தேதி அல்லாமல் பிறந்த நாளை கொண்டாட அவரவர் பிறந்த நட்சத்திரம் வருகிறது என்று தேதி பார்த்து கொண்டாடுவார்கள். அதே போல இறந்தவர்களுக்கான காரியம் தவசம் செய்ய என்ன திதியில் இறந்தார்கள் என்று பார்ப்பதுண்டு. அந்த வகையில் மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திதி 15 திதிகள் கொடுக்கவோ தவறவிட்டவர்கள் முன்னோர் காரியம் செய்ய ஏற்ற நாளாகும். இதுவே பித்ரு பட்சம் என்று அழைக்கப்படுகிறது. பித்ருக்களுக்கு ஏன் நாம் திதி கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய இந்த நாட்களில் திதி கொடுப்பதன் மூலம் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்பது நம்பிக்கை. பித்ருதோஷம் நீங்க உங்களுடைய குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு சரியாக திதி கொடுக்க முடியாமல் அல்லது தவறவிட்டிருந்தால் பித்ருதோஷம் ஏற்படலாம். மகாலயபட்ச நாட்களில் திதி கொடுப்பதன் மூலம் இந்த தோஷத்தில் இருந்து உங்களால் விடுபட முடியுங்க. அதே போல் பண்டைய வழக்கப்படி சிவபெருமான் ஸ்ரீ ராமர் ஸ்ரீ கிருஷ்ணர் போன்றோரும் மகாலய நாட்களில் பித்ரு வழிபாடு செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த மகாலயபட்ச நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த 15 நாட்களும் முன்னோர்களின் சாந்தி அடையவும் பித்ருதோஷம் நீங்கவும் பல்வேறு செயல்களை செய்யலாம். தர்ப்பணம் அல்லது திதி கொடுத்தல். இந்த நாட்களில் குடும்பத்தில் இருந்தவர்களின் திதி வரும் நாள் அல்லது ஏதேனும் ஒரு நாள் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். பிண்டம் வைத்து அல்லது எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யலாம். நீர்நிலைகள், ஆற்றங்கரைகள் அல்லது கடற்கரைகளில் திதி கொடுப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தானம் செய்வது மேலும் சிறப்பு. மகாலயபட்ச நாட்களில் தானம் செய்வது மிகவும் புண்ணியமானது. குறிப்பாக பசுக்களுக்கு உணவளிப்பது அல்லது நன்கொடை அளிப்பது பித்ரு கடன்களை தீர்க்கும் என்று நம்பப்படுகிறது. கால்நடைகளுக்கு உணவளித்தல், கால்நடைகளுக்கு உணவளிப்பது இந்த நாட்களில் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய காரியமாக அமைகிறது. அது மட்டுமில்லாமல் மகாலயபட்ச காலகட்டத்தில் மேசராசினியர்கள் நீங்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது மகாலயபட்ச காலத்தில் வீண் பேச்சுக்கள், தேவையற்ற சண்டைகள் மற்றும் முடிவெட்டுதல் போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும். மேலும் நீர் நிறைந்த காய்கறிகள், குறிப்பாக பாகற்காய் மற்றும் சாதம் ஆகியவற்றை உண்ணக்கூடாது. தூய்மையை கடைபிடித்து சைவ உணவுகள் உட்கொண்டு இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நல்லது. இது முன்னோர்களின் அருளை பெற்றுத்தரும். அது மட்டுமில்லாமல் இந்த மகாலயபட்ச காலகட்டத்தில் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இந்த நாட்களில் தினமும் குளித்து தூய்மையை பேண வேண்டும். சைவ உணவுகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். தினமும் இறை வழிபாட்டின் ஈடுபடுவது நன்மை தரும். மகாலயபட்சம் முழுவதும் பிரதமை முதல் அமாவாசை வரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களை நினைவு கூற வேண்டும். இப்படி செய்வதன் மூலமாக மேசராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபட்டு வந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறுங்க. ராசிக்கு உரிய செவ்வாய் இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் அமைய இருக்குது. ஏனென்றால் இது விபரீத ராஜயோக அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு நிலை என்பதால் எதிர்பாராத நல்ல விஷயங்களை பெற்றுத்தருங்க. தொழில் போட்டிகள் குறையும். அது மட்டுமில்லாமல் 5ஆம் அதிபதி புதனோடு இணைந்து ஆட்சி பெறுவது ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதும் அற்புதமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதான் சொல்ல வேண்டும். சனி ராகு இணைவு லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. சுகஸ்தானத்தில் தனாதிபதியான சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் சுகங்கள் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் சிறப்பாக நடைபெறுங்க. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல நல்ல ஒரு தீர்வு காண இருக்கு. அதே போல இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்க என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமில்லாமல் உங்களால் இயன்றளவு யாராவது குறைந்தபட்சம் ஒருவருக்காவது உணவு தானம் அளியுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.